அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் அழகு பெறுவதற்காக கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை பற்றியும் இன்னொரு துவாவை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். முகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்போதுமே அழகாகவும் ஒளியுடையதாகவும் இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அல்லாஹு சூரா சஜ்தால சொல்கிறான், அல்லதி அஹசன குல்ல ஷைஇன் ஹலகஹு, அவன் படைத்த அனைத்தையுமே அழகாக்கி வைத்துள்ளான். அப்போ அல்லாஹும் அழகானவன் தான், மேலும் அவன் அழகையே விரும்பக்கூடியவனாக இருக்கான். அப்போ இந்த வசனத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்பவே அழகானவர்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் அவங்கள வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த அழகுக்கான ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு துவாவை பற்றியும் பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, யாருடைய முகம் பிரகாசமாக இருக்குமோ அவங்க தொழுகையை பின்பற்றக்கூடியவங்களாகவும் அஹ்லுல் சுன்னாவை பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நம்ம தொழுகையை விடாமல் தொழுகும்போது நம்ம உழு செய்ததின் காரணமாக அது முகத்துக்கு அழகை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை பின்பற்றும் போது அதுவும் நமக்கு அழகை சேர்க்கும். அப்போ யார் தொழுகையை கரெக்டாக பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கும்போது, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை பின்பற்றுவதும் முகத்துக்கு அழகை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி முகம் அழகுக்கு கற்றாழையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சல்மா ரலி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்களுடைய முகமானது ரொம்பவே அழகாக இருந்துச்சான். அப்போ நபி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், இந்த மாதிரி உம்மு சல்மாவே உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி நான் கற்றாழையை என்னோடய முகத்தில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி கற்றாழை அப்படிங்கிறது அழகை கூட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதை பெண்கள் ஆண்கள் இருவருமே பயன்படுத்தலாம். அதே போல் பெண்கள் இதை இரவில் பயன்படுத்துவது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். மேலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுனால ஒரு சுன்னத்தாகவும் இருக்குது. இது நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு சுன்னத்தை பின்பற்றின நன்மையோட அந்த கற்றாழையோட நன்மையும் நமக்கு சேர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம முகம் அழகு பெறுவதற்காக ஓதக்கூடிய துவா என்னங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ பஸரி நூரா வ ஃபீ சம்இ நூரா வ அன் யமீனி நூரா வ அன் யசாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா வ அமாமி நூரா வ ஹல்ஃபி நூரா வஜஅல்லி நூரா. இப்போ நம்ம இந்த துவாவுக்கான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். தமிழில் கேட்கக்கூடியவங்களுக்காக தமிழையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த துவாவுக்கான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். இறைவா, என் இதயத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் பார்வையிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் செவியில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் வலப்பக்கத்திலும் என்னுடைய இடது பக்கத்திலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு மேலேயும் கீழேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு முன்னாலும் பின்னாலும் என அனைத்து திசைகளிலும் நீ எனக்கு ஒளியை ஏற்படுத்தி தருவாயாக. ஆமீன். இந்த துவாவானது புகாரியில் 6316வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 1409வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹு நம் அனைவருடைய வாழ்வையும் அழகானதாக ஆக்குவானாக, மேலும் அனைத்து திசைகளிலும் ஒளியை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.